ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அலுமினிய பானை ஓட்டை அடைக்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு மெத்தடில் பார்த்துருப்போம். இது ரெண்டாவது மெத்தட். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ரொம்ப செலவே இல்லாமல் வீட்டில் உள்ள ஒரு பொருட்களை வச்சு நம்ம இதில் உள்ள ஓட்டையெல்லாம் அடைச்சிடலாங்க. எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு மெத்தட், இது ரெண்டாவது மெத்தட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு அலுமினிய பானை எடுத்திருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஓட்டை இருக்குது. இதை நம்ம எப்படி அடைக்கலாம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப செலவே இல்லாமல் வீட்டில் உள்ள ஒரே ஒரு பொருள் போதுங்க. இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள் எப்படி ஓட்டையில் ஒழுகுதுன்னு. இந்த ஓட்டையை அடைக்க ஈஸியான ஒரே ஒரு பொருள் மட்டும் போதுங்க. நீங்கள் வேண்டவே வேண்டான்னு தூக்கி போட்ட ஒரு பொருளை மறுபடியும் ரீயூஸ் பண்ணி நம்ம வீட்டிலையே பயன்படுத்தலாங்க. பாருங்கள், இது பேர் ரிவிட்டு. இந்த எண்ணெய் சட்டி, வடைச்சட்டி, கடாய்க்கெல்லாம் காதடிப்போம்ல, அதில் உள்ளது தாங்க இது. இதை மேலே உள்ள இந்த கொண்டையை உள்ளே வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போது மேலே இருக்குது பார்த்திங்களா, ஆணி மாதிரி இருக்குல்ல, ஆணி அடிக்கிற மாதிரி தாங்க இதுவும். இப்போ இந்த பகுதியை இந்த கொண்டை பகுதியை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இதை நான் ஓட்டையில் ஃபிட் பண்ணிடுறேன். சின்ன ஓட்டையாக இருந்தாலும் அடைச்சிடலாம், பெரிய ஓட்டையாக இருந்தாலுமே இதை வச்சு அடைச்சிடலாங்க. அது எப்படின்னு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது இது கொஞ்சம் பெரிய ஓட்டை தான். எவ்வளோ பெரிய ஓட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை அந்த உள்ளே வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம அப்படியே கவுத்தி வச்சு செவுத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி தாங்க அடிக்க போகிறோம். அடிக்கிறத இது சைடாக வளைஞ்சாலும் பரவாயில்லைன்னு சுற்றியில் வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது நல்லாவே அப்படியே அமுங்கி போயிடும். பாருங்கள், இப்போ நான் அடிக்கிறேன், அது அப்படியே வளைஞ்சு அந்த ஓட்டை ஃபுல்லாக அப்படியே கவர் ஆயிரும் பாருங்கள். இப்படி தாங்க அடிக்கணும். அது வளைஞ்சாலும் பரவாயில்ல, அது மேலேயே அடிச்சிருங்க. அடிக்கலை இந்த மாதிரி அப்படியே ப்ரெஸ் ஆயிரும். ப்ரெஸ்ஸிங் மிஷின் மாதிரி தான். என் பையன் கூட கை விட்டுட்டே இருந்ததால் என்னால் சரியாக அடிக்க முடியல. பாருங்கள், இப்போ நல்லா வளைஞ்சிருச்சு. அது மேலேயே நம்ம அடிக்கலை, அந்த பானையை அது ஒட்டிக்கிறோம். அந்த ஓட்டையை ஃபுல்லாக அப்படியே அடைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம மேலேயே வச்சு ப்ரெஸ் பண்ணி அடித்ததால் இது ஈஸியாக அந்த ஓட்டை மறைஞ்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக மறைஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் மறுபடியும் தண்ணி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அந்த ஓட்டை இருந்த இடமே தெரியாமல் நல்லா மறைஞ்சிருச்சுங்க. நம்ம சமையலுக்கு அடிக்கடி அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கேஸுமே செலவு மிச்சங்க. சில்வரை விட அலுமினியத்தில் ஈஸியாக சாதம் சீக்கிரம் வெந்துடும். இது நம்ம அடிக்கடி ஓட்டையாக இருக்கேன்னு தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இது ரீயூஸபிளாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ரிவிட்டு ஒன்று இருந்தால் போதும். இது கடைகளில் கேட்டாலே தருவாங்க, ரிவிட்டுன்னு கேட்டாலே. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் அலுமினிய பாத்திரம் ஓட்டை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிவிட் கிடைக்கலைன்னா உங்களுக்கு வீணாக போன எண்ணெய் சட்டியில் உள்ள காதெல்லாம் உடஞ்சிருந்துச்சுன்னா அதில் இருந்ததை கூட நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி கட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள், கொஞ்சம் கூட கீழே ஒழுகவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.